Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we will discuss about the life of Pi, which was written by Jan Martel. Before going to this video, please like, share and subscribe my channel. Jan Martel, இவர் தான் வந்து இந்த ஒர்க்குடைய ஆத்தர். இவர் எப்போ பிறந்தாருன்னா 25 ஜூன் 1963 பிறந்திருக்காரு. இவர் ஒரு கனடியன் ஆத்தர். இவருடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா த ஹை மவுண்டன் ஆஃப் போர்ச்சுகல், பீட்ரேஸ், வெர்ஜில் அண்ட் செல்ஃப். லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிறது ஒரு கெனடியன் ஃபிலாசபிக்கல் நாவல். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 2001 பப்ளிஷ் ஆகிருக்கு. பிசன் மாலிட்டர் அவரை தான் வந்து பையன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்துட்டு பாண்டிச்சேரி பார்ன் இந்தியன் பாய், பாண்டிச்சேரியில் பிறந்த ஒரு இந்தியன் பையன். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் எ ஷிப் ரெக், ஒரு ஷிப் வந்துட்டு உடஞ்சதுக்கப்புறமா 227 days வந்து அவர் எப்படி வந்து பசிபிக் ஓஷனில் சர்வைவ் பண்ணார், அதுவும் வந்து எ பெங்கால் டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் அப்படின்றது தான். அதாவது ரிச்சர்ட் பார்க்கர்ன்றது அந்த டைகரோட நேமு. அதான் இந்த கதையே 2012 வந்து இதை டிரெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னவானா ஒரு மூவியாக. ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து தெர் ஆர் 3 parts, 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரினிட்டோ அண்ட் பாண்டிச்சேரி, செகண்ட் வந்து பசிபிக் ஓஷன் அண்டு பெனிட்டோ ஜுவார்ஸ் இன்ஃபர்மிசி டொனால்டன் மெக்சிகோ. ஓகேங்களா? அதாவது 3மே பிளேஸு. ஃபஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரியில் என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் வந்து பசிபிக் ஓஷனில் என்ன பண்ணார், இந்த பெனிட்டோ ஜுவான்ஸ் மெக்சிகோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் பார்த்துக்கலாம். கேரக்டரில் வந்து ஃபஸ்ட்டு பை, இவங்க தான் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ப்ளே. ரிச்சர்ட் பார்க்கர், இது ஒரு 460 pound வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பெங்கால் டைகர். மிஸ்டர் சந்தோஷ் பட்டேல் வந்து யாருன்னா அவருடைய பையோடைய ஃபாதர். மிஸ்ஸஸ் கீதா பட்டேல் வந்து பேரண்ட்ஸ், அதாவது மதர் ஆஃப் பையன். மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் யாருன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 1 வந்து 1996 கெனடியன் ரைட்டர் ஷிஃப்ட் பாம்பே. ஒரு கெனடியன் ரைட்டர் என்ன பண்ணுவாருன்னா பாம்பேக்கு ஷிஃப்ட் ஆவார். எதுக்குன்னா ஒரு நாவல் எழுதுறதுக்காக. அப்போ தான் வந்து அந்த ஊரில் இருந்து ஒரு மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறவரை வந்து மீட் பண்ணுவார். அவர் என்ன சொல்வாருன்னா பையோடைய ஸ்டோரியை சொல்வார் யான் மார்டல் கிட்ட. அதை கேட்டு தான் 1977 பை வந்து சன் ஆஃப் ஜூ கீப்பர் ஹிஸ் பேரண்ட்ஸ் டிசைட் டு மூவ் த ஃபேமிலி. என்ன அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து ஜூ கீப்பர் யாருன்னா இந்த சந்தோஷ் பட்டேல், அவர் வந்து அவருடைய ஃபேமிலியோட வேறு ஊருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. பை வந்துட்டு ஒரு எப்படிப்பட்ட கேரக்டர்னால் அவர் ஒரு 3 ரிலீஜியனுமே பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டர். எல்லாமே வந்துட்டு ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே வந்து காமன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். இதோட வந்து பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 என்ன ஆகுதுன்னா, ஒரு கார்கோ ஷிப்பில் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ், அவங்க ஜூ கீப்பர் இல்லையா, ஸோ அதனால் அனிமல்ஸ் எல்லாமே அந்த ஷிப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஷிப் வந்து ரெக் ஆகிடுது. ஷிப் உடஞ்சதுனால ஒரு லைஃப் போட்டில் வந்துட்டு பை மட்டும் பார்த்துருக்கான், ஒரு லைஃப் போட்டு. அந்த லைஃப் போட்டில் வேறு யார் யார் இருக்காங்கன்னா ஜீப்ரா, ஒரங்குட்டான், ஹைனா அண்ட் டைகர். இது 4மே அதில் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா பசினால் ஹைனா வந்துட்டு ஜீப்ராவை சாப்பிட்டுடுது. அப்புறம் வந்து ஒரங்குட்டானையும் சாப்பிட்ருது. ஃபைனலாக இவன் பக்கம் திரும்பும்போது அந்த டைகர் என்ன பண்ணுதுன்னா ஹைனாவை சாப்பிட்டுடுது. இதை பார்த்ததுக்கப்புறமா அவனுக்கு என்னென்னா ஒரு பயம் வந்துச்சு, இந்த டைகர் வந்து நம்மளையும் கொலை பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கடலில் இருந்து, அந்த பசிபிக் ஓஷன்லேருந்து நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறான். யாருக்கு? அந்த டைகருக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐலாண்டை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த ஐலாண்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆல்கியால் மேட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. அந்த இடத்த வந்து அவன் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் ஒரு தண்ணி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய்ட்டு அவன் வந்துட்டு அவனை ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான். அந்த இடத்துல தான் அவனுக்கு தெரியுது அது ஒரு கார்னிவோரஸ் அப்படின்னு. அங்கே நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த ஐலாண்ட் வந்துட்டு நிறைய ஹியூமன் பீயிங்ஸை வந்துட்டு கில் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேகமாக போயிட்டு அந்த லைஃப் போட்லேயே 2 பேருமே வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மெக்சிகோவை ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே இந்த டைகர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஓடி போயிடுச்சு. ஆனால் இவனுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இந்த மாதிரி அந்த டைகர் வந்து என்ன தான் அவனுக்கு இது பண்ணி பயமுறுத்தி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் கூடவே இருந்ததுன்றதுனால அந்த டைகர் இப்போ விட்டுட்டு போனோடனே அவனுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. அதுக்கப்புறம் பை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுறான். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்டர் ஒக்கமேட்டோ அண்ட் மிஸ்டர் ஷிபான்னு 2 பேர். இது வந்து பார்ட் 3.
மிஸ்டர் ஒக்கமேட்டோ அண்ட் மிஸ்டர் ஷிபா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பைக்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது உங்கள் ஷிப் வந்து ரெக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ணீங்க, உங்களால் எப்படி வந்துட்டு தப்பிக்க முடிஞ்சது, உங்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது பை வந்துட்டு ரியல் ஸ்டோரியை வந்து சொல்லுவான். ஆனால் வந்து அவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதை நம்புற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் அவன் வேறு ஒரு ஸ்டோரியை வந்து அவனாக க்ரியேட் பண்ணி சொல்லுவான். அதாவது இந்த மாதிரி ஜீப்ரா இருந்துச்சு, அது வந்துட்டு ஒரு குக் இருந்தார், ஒரு மதர் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அந்த ஸ்டோரியை வந்து கேட்டுட்டு இவங்களாம் ஓகே அப்படின்னு நம்பிடுவாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் இவன் கேட்பான், தி ப்ரிஃபர் த வேர்ஷன் வித் த அனிமல்ஸ். அவங்க வந்து கேட்டதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை எதை நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டோடனே நான் வந்து அனிமல்ஸ் வச்சு சொன்னல, அதையே வந்து நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் வந்துட்டு லைஃப் இஸ் அ ஸ்டோரி, யூ கேன் சூஸ் யுவர் லைஃப். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டோரி காட் இருக்கார் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளே இந்த பை தான். காட் மட்டும் இல்லைனா நான் எப்போயோ இருந்திருக்க மாட்டேன், காட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு லைஃப் போட் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.